இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி ஓட்ஸ் புட்டு. ஓட்ஸ் வச்சு எப்படி நம்ம சாஃப்டாக புட்டு பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப அருமையான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி. அது மட்டும் இல்லை, டயபிட்டீஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபி. டயபிட்டீஸ் இருக்கிறவங்க சும்மா எப்போவும் ஒரே ஓட்ஸ் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக புட்டு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். சரி, இனி இந்த புட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இனி பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 2 கப்பு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இது சாதாரண அந்த குவேக்கர் ஓட்ஸ் பிராண்டு தான் நான் எடுத்திருக்கேன், ரோல்டு ஓட்ஸ். இனி இதை லைட்டாக ஒரு வறுக்கணும். ரொம்ப ப்ரௌனான்ட்லாம் இல்லை, தொட்டால் லைட்டாக சூடு இருந்த ஒரு மணம் வரும். அந்த ஓட்ஸை நம்ம வறுக்கும் போதே லைட்டாக ஒரு மணம் வரும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இனி இதை நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றி நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஃபைன் பவுடராக வேணும்னு அவசியம் கிடையாது. இதை பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். நல்ல கொஞ்சம் நரன்னு இருந்தாலே போதும். சரி, இனி இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றின பிறகு இந்த மிக்ஸி ஜாரை கழுவ வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். திருப்பி மறுபடியும் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ண போகிறோம். இது கூட இனி ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இனி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து புட்டுக்கு நம்ம எப்படி மாவு, நம்ம அரிசி மாவு புட்டுக்கு எப்படி மாவு பெரட்டுவோமோ அதே மாதிரி உதிரியாக நம்ம பெரட்ட ட்ரை பண்ணணும். தண்ணி ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. எனக்கு இந்த 2 கப்பு ஓட்ஸ் பொடிக்கு மொத்தமே 1/2 கப்பு தண்ணி, 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியான அளவு தண்ணி தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. மாவு பிணையும் போது நமக்கு அரிசி மாவு புட்டு மாதிரி உதிரியாக வராது. அப்போ எனக்கு இவ்வளவு தான், 1/2 கப்பு தண்ணியில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் எனக்கு மிச்சம் வந்துச்சு. இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் கட்டிகள் இருக்குது. இதை என்ன பண்ண போகிறோன்னா, மறுபடியும் அந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே இந்த பெரட்டி வச்ச மாவை போட்டு மறுபடியும் மிக்சியில் ஒரு பல்ஸுக்கு விட போகிறோம். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்ச பிறகு பாருங்கள் எப்படி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். நமக்கு ஓட்ஸ் புட்டு பொடி இப்போ ரெடி. இனி இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இனி இதை நம்ம ரெகுலர் அரிசி புட்டு எப்படி வேக வச்சு எடுப்போமோ, ஸ்டீம் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி முதல்ல இந்த சில்லை போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த சிறுபருப்பு புட்டு கூட சாப்பிட்றதுக்கு அவிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்ல அதை அழுத்துனா நல்லா மசிஞ்சு போகணும். அந்த அளவுக்கு சிறுபருப்பை வேக வச்சுருக்கேன். இனி நம்ம ரெகுலர் அரிசி புட்டு எப்படி வேக வச்சு எடுப்போமோ அதே மாதிரி செய்ய வேண்டியதான். முதல்ல கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறம் அந்த ஓட்ஸ் புட்டு பொடி போட்டதுக்கப்புறம் இனி மறுபடியும் ஒரு 2 துண்டு புட்டாக வேணும்னா ஒரு லேயர் தேங்காய் போட்டுக்கோங்க, ஒரு சின்ன லேயர் தேங்காய். இனி அதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் புட்டு பொடி போட்டுட்டு கடைசியில் அந்த தேங்காய் போட்டு நம்ம முடிக்க போகிறோம். இனி இதை நம்ம ஆவியில் வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போது வெறும் அந்த புட்டு பொடியும் தேங்காய்க்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி வேக வச்ச சிறுபருப்பு அதையும் ஒரு லேயர் நீங்கள் போட்டுக்கலாம். கூடவே இந்த நேந்திரம் பழம் இருந்துச்சுன்னா அது பெஸ்ட் காம்பினேஷன். அந்த நேந்திர பழங்களை சின்ன துண்டுகளாக வெட்டி அதையும் நீங்கள் ஒரு லேயர் போட்டு ஃபில் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும். இது ஆவியில் வேகிறதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு வைங்களேன். அதுக்குள்ளே நம்ம சேனலில் இன்னும் வேறு என்னெல்லாம் ஓட்ஸ் ரெசிபி இருக்குது அப்படின்றத வேகமாக பார்த்துடலாம். என்னோடய சேனலில் ஓட்ஸ் சப்பாத்தி, அதாவது வேறு எதுவும் கலக்காமல் வெறும் ஓட்ஸ் வச்சு ஒரு சப்பாத்தி, அதே மாதிரி பாசிப்பருப்பு ஓட்ஸ் வச்சு ஒரு தோசை, பூண்டு சட்னி. இது வந்து இன்ஸ்டன்ட் ரெசிபி, ஓட்ஸ் தோசை, காய் தக்காளி சட்னி. அதையும் பாருங்கள், நேரம் இருந்துச்சுன்னா எல்லாத்தோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். வீடியோ முடியும் போதும் உங்களுக்கு அதனுடைய அந்த எண்ட் ஸ்க்ரீனில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம புட்டு ரெடி ஆகிடுச்சு. வாங்க புட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு இனி பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. பார்த்தாலே நல்ல ஆவி பறக்கிற புட்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நம்ம எப்படி அரிசி மாவு புட்டு செய்வோமோ அதே மாதிரி வந்திருக்கு. இது அந்த சிறுபருப்பு போட்டு நான் ஃபில் பண்ணின அந்த புட்டு. நீங்கள் இந்த புட்டு கூட உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த ஃபில்லிங்கும் சேர்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப இஷ்டமானது நேந்திரம் பழமும் அந்த சிறுபருப்பும் வச்சு ஃபில் பண்ணி செய்யக்கூடிய இந்த புட்டு. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற ஆட்களாக இருந்தால் இந்த சிக்கன் கொத்து, ஷ்ரெட்டட் சிக்கன் இதெல்லாமே கூட நீங்கள் மசாலா சிக்கன் இதெல்லாமே நடுவில் வச்சு ஃபில் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடித்தமானது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த புட்டும் பயரும் வச்சு சாப்பிட்றது தான் என்னுடைய ஃபேவரெட். மாம்பழ சீசனில் புட்டு கூட மாம்பழம் கூட்டி சாப்பிட்டா அது ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போ பயறு வேண்டாம், வெறும் மாம்பழமும் புட்டு இருந்தாலே போதும். ஒரு தடவை நீங்களும் அப்படி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கீழே காமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.